இப்போ முதல் 2 பயிற்சிகள் செஞ்சிருப்பீங்க இல்லைங்களா? முதல் 2 பயிற்சி நம்ம கடந்து வந்திருக்கோம். இந்த முதல் 2 பயிற்சியை வந்து கடைப்பிடித்த நபர்கள், உங்களுடைய உடல்ல ஏற்பட்ட மாற்றங்களை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அல்லது அந்த 2 வகுப்புகள்ல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், அந்த சந்தேகங்களை நீங்க கேட்டு, அதற்கான தெளிவையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஐயா நபராக வணக்கம். பேசுங்க. ஒவ்வொரு நபராக பேசுங்க. எல்லாத்துக்கும் நான் வந்து உங்களுக்கு பதில் குடுத்துருவேன். அதனால ஒவ்வொருத்தரா நீங்க பேசிட்டே வரலாம். சொல்லுங்க ஐயா. வணக்கம். ஸோ இப்போ வந்து அந்த 6 ஹவர்ஸ் கேப்ல வந்து சாப்பிட ஆரம்பிச்சதுல என்னாச்சுனாக்கா, ஈவினிங்க்கு மேல வந்து நைட்ல ரொம்ப பசி எடுக்கிறது வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 வேளை தான் எக்ஸப்ட் ஃபியூ டேஸ் சாப்பிட்றேன். சரிங்க. மார்னிங்கும் ஈவினிங் சாரி மார்னிங்கும் ஒரு ஈவினிங் போல. மார்னிங் சில சமயம் கரெக்டா 8க்கு சாப்பிட முடியறது இல்ல. ஒரு 9:30க்கு சாப்பிட்டாக்க அதுக்கப்புறம் 3:30 மணி அப்படிதான். அதுக்கு அடுத்தது சாப்பிட்றோம். அப்புறம் நைட் சாப்பிட்றது இல்ல. அதே மாதிரி மூலிகை டீல வந்து ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னாக்கா, அந்த சீரகம், சோம்பு அந்த மத்த அதுல கொடுத்துருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து சும்மாவே அப்படியே இதுல போட்டுடலாமா, அல்லது அரைச்சிட்டு அல்லது நச்சுட்டு போட்டாக்கா மோர் எஃபெக்டிவா இருக்குமா? அதே மாதிரி 1 கிராம்ங்கிறது எப்படி அளக்குறதுன்னு தெரியல. ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து மொத்தமா வச்சுட்டு அரைச்சு வச்சுக்கிட்டு, பிளஸ் வந்து லாஸ்டா இஞ்சியை மட்டும் போட்டு அந்த டீயை பண்ணலாமா அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து மூலிகை டீ மட்டும் குடிங்க, பால் சேர்க்க வேணாம் அப்படின்னீங்க. பட் வந்து நான் ஒரு நாளைக்கு 4 டீ அந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்ததுனால திடீர்னு மூலிகை டீயை மட்டும் குடிச்சிட்டு முடியல. ஸோ மார்னிங்ல வந்து 1 ஆர் 2 டீ பால் எப்பவும் மாதிரி எடுத்துக்கிறோம், பட் லெஸ் சர்க்கரை போட்டு. ஸோ அதுவும் ஓகே தானா, எப்படி அதை கொண்டு வரலாங்கிறது? ஐயா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, டீ வந்து நம்ம உடனே விட முடியலைன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கிராஜுவலா அப்படியே கம்மி பண்ணிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு 4 டீ குடிக்கிறோம்னா, அதை 3ஆ பண்ணுங்க, 2ஆ பண்ணுங்க, 1ஆ பண்ணுங்க. அந்த இடத்த வந்து நீங்க மூலிகை டீ வச்சு நீங்க நிரப்பிக்கங்க. இப்போ மூலிகை டீ வந்து 3 நேரம் குடிச்சிட்டு, நீங்க எப்பவும் குடிக்கக்கூடிய டீயை வந்து ஒரு நேரம், அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணுங்க. ஏன்னா உடனே நீங்க கட் பண்ணாலும் அது சிரமமாக இருக்கும். மெதுவா ஒவ்வொன்னா நீங்க கட் பண்ணிட்டு வாங்க. அதனால அது ஒண்ணும் தவறு இல்ல. ஆனா தொடர்ந்து நம்ம அந்த டீ குடிச்சிட்டே இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. தொடர்ந்து அந்த டீய நம்ம விட்டுட்டு, நம்ம மூலிகை டீ மாத்திக்கணும். அதுக்காக நம்மளுடைய மனச வந்து நம்ம தயார் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து நல்லா தட்டி தட்டி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் வந்து நசிச்சு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த டீல இருக்கிற எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். அல்லது உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க அரைச்சு பவுடரா கூட வச்சுக்கலாம். இஞ்சியும் தவிர்த்து மத்த எல்லாத்தையும் நீங்க அரைச்சு பவுடரா வச்சுட்டு, அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டு இஞ்சி தேவையான அளவு நீங்க தட்டி போட்டுக்கலாம். 3வதா வந்து பாத்தீங்கன்னா, அளவு வந்து நான் 1 கிராம் சொல்லியிருந்தேன். ஆனா அளவு எப்படின்னா, உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா, எந்த அளவு போட்டா டீ வந்து உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டா இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து நீங்க நிறுத்திக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா, காரம் வந்து கொஞ்சமா நம்ம கிராம்பு, மிளகெல்லாம் கொஞ்சமா போட்டாலே காரம் அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த காரத்த கம்மி பண்றதுக்காக கிராம்பு, இஞ்சி, கிராம்பு, மிளகு இதை 3யும் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே பயன்படுத்தணும். ஆனா உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம். அதை பயன்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எந்த மாரி வேணாலும் நீங்க அரைச்சு வச்சுக்கலாம், அல்லது தட்டி போட்டுக்கலாம். அல்லது நீங்க அப்படியே போட்டு நீங்க நல்லா கொதிக்க விட்டு எடுத்தும் கூட நீங்க பயன்படுத்தலாம். ஆனா, நீங்க போடுறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்க போட்டு பயன்படுத்துங்க. அதுதான் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ரெகுலரா பயன்படுத்தும் பொழுது குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். காரமா இருந்துச்சு, அது வேற மாரி ஒரு ஃபீல் குடுத்துச்சுன்னா, அப்ப நம்ம அதை தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கு விருப்பம் வராது. அதனால நீங்க அதை விரும்பி டீ எடுத்துக்கிற மாதிரி நீங்க எந்த மாதிரி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தி. அதே மாதிரி இப்ப வந்து நைட் பசி ரொம்ப கம்மியாயிடுச்சு, 2 நேரம் தான். ஸோ சரி. அப்படி இருக்கலாம் இல்லையா? கட்டாயம் இல்லை நைட்டு சாப்பிடணும் இல்லையா? அப்படியெல்லாம் கட்டாயமே கிடையாதுங்க. அதான் நம்மளுடைய இதே வந்து பாத்தீங்கன்னா, உணவை குறைக்கிறோம் அவ்வளவுதான். ஆரோக்கியத்தோட இருந்துட்டு உணவை குறைக்கிறோம். அப்ப நம்ம பசிக்கும் போது சாப்பிடுறது நல்லதுதான். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எந்த வேலை சாப்பாட்டையும் நான் வந்து கட் பண்ண சொல்லல. சாப்பாட்டுடைய அளவுகளை வந்து நம்ம குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அதனால நீங்க நான் சொன்ன அளவுல சாப்பிடுங்க. உங்களுக்கு பசிக்கலைன்னா நீங்க விட்டுருங்க. அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அடுத்த நேரம் நீங்க சாப்பிட்டுக்கலாம். நைட்டு பசிக்கலைன்னா மறுநாள் காலையில கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். நன்றி ஐயா, தேங்க்ஸ். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு. நன்றிங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா. நான் நித்யானந்தன் பேசுறேங்க, ஆவடியிலேருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம வந்து ஒரு 1.5 மாசம் நினைக்கிறேன், 3வது பௌர்ணமி இது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா ஆமா, ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த 6 ஹவர்ஸ் கேப் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஐயா.
அப்புறம் செகண்ட் இதுவும் டீயும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன், பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு அது காலையில ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் சூடு பண்ணி ஒரு 5 மணிக்கா 5:30 மணிக்கா அது குடிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இதுல சரிங்க. என்னன்னா டைமிங் எல்லாம் கரெக்டா ஃபாலோ எல்லாம் பண்றேன். எனக்கு என்ன பிரச்சனைன்னா பசி பயங்கரமா எடுக்குதுங்க. எத்தனை மணிக்கு இப்போ காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? எத்தனை மணிக்கு பசி எடுக்குங்க? காலைல 8:30க்கு சாப்பிடுவேங்க. 8:30 அதான் 8:15 மேல சாப்பிடுவேன். 8:30 ஆயிடும். சரிங்க, சரிங்க. மதியானம் வந்து 2 சில 2:30 மணி ஆயிடும் சாப்பிடுறதுக்கு. நம்ம காலையில அதுக்கடையிலே நடுவில் எதுவும் அதுக்கடையிலே பசி சாப்பிடுறது இல்லை, ஆயிருதுங்களா? எதுவுமே சாப்பிடுறது இல்லைங்க, தண்ணி மணி இல்ல தான் இல்லைங்க, அதெல்லாம். அதுக்கடையில ஓகே சரிங்கய்யா. அதுக்கடையில பசி ஆயிருதுங்களா? நடுவில் பசி எடுக்காதீங்க, அவ்வளோ எடுக்காது. அந்த டைம் அந்த சரிங்க. 2 மணி தான். இப்போ எனக்கு பசி இது பயங்கர பசி, பேய் பசிக்குது இப்போ. ம் ஆக்சுவலா எடுத்துட்டு சரிங்க. வந்துட்டேன், சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். நானு கடையில தான் இருக்கேன், கடை வச்சிருக்கானு. சரி, சரிங்க, சரிங்க. மீட்டிங்ல தான் வந்து சாப்பிட வச்சிருக்கேன். அது வேற ஒண்ணும் இல்ல. ம். அப்ப ஏன்னா அந்த பசி பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு எனக்கு. அது அதே மாதிரி காலங்காலத்துல ஏஞ்சிக்கு 4 மணிக்கு ஏஞ்சிப்பீங்க, 4:30 மணிக்கு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் வெளியே போயிட்டு. ஓ சரிங்க, சரிங்கய்யா. அப்பயும் பயங்கரமா பசிக்கும். ஆனா பசி எடுத்துட்டு அது அடங்கிடுது. அவ்வளவு பசிக்கும் அப்படியே வயிறு பயங்கரமா. ம். அது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா என்னன்னு தெரியல, எதுக்கு அப்படி இருக்குன்னு தெரியல. இல்லைங்கய்யா, அதாவது நம்மளுடைய ஆள் மனதுக்குள்ளங்கய்யா ஒரு சின்ன பதிவொன்னு கொடுக்கணும். அது கொடுத்துட்டீங்கன்னா அது அது வாங்கிக்கும். இப்ப வந்து என்ன உங்களுடைய ஆள் மனசு வந்து பாத்தீங்கன்னா பிளாங்கா இருக்கும், பசிக்குது, நம்ம சாப்பிடாம இருக்கிறோம், அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியுதே தவிர இதனால என்ன நன்மை நம்மளுடைய உடம்புக்கு கிடைக்கும், இல்ல நம்மளுடைய உடம்புல என்ன மாற்றங்கள் ஏற்படுங்கிறது உங்களுடைய ஆள் மனசுக்கா இருக்கட்டும் அது தெரியாம இருக்கு. அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஏத்துக்கும். இப்ப வந்து சிம்பிளா சொல்லிடுறேங்கய்யா. இப்ப நீங்க வந்து பசியை வந்து நீங்க தள்ளி போட நம்மளுடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டோன்னு சொல்லி ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த ஹீட்டோன்கிற ஹார்மோன் வந்து சுரந்துருச்சுனாலே நம்மளுடைய செல்லினுடைய மெட்டபாலிசம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, வளர்ச்சிதை மாற்றத்தை எல்லாமே அது கண்ட்ரோல் பண்ணும். அப்ப இது நம்மளுடைய செல்லினுடைய அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது பல மாறுதல்கள் நம்மளுடைய உடம்புல ஏற்படும். வயது குறைவாக இருக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, நம்மளோட உடம்புல இருக்கிற இந்த கொழுப்புகளை எல்லாமே எதெல்லாம் தேவையில்லையோ அதை பூரா கரைச்சி எடுக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகள் அந்த ஹார்மோன் செய்ய ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோனை உருவாக்குறதுக்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து விரதம் இருக்க சொல்றது. 24 மணி நேரம் ஒரு இந்த சஷ்டி விரதம் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, 6 நாள் விரதம் இருங்க, 3 நாள் விரதம் இருங்க. அதே மாதிரி ஒரு 72 மணி நேரம் 48 மணி நேரம் எல்லாம் சாப்பிடாம இருங்க. ஏன் சொல்றாங்கன்னா அவங்க வந்து இந்த ஹார்மோன் சுரக்கும், அறிவியல் ரீதியா வந்து நம்மளுக்கு அவங்க சொல்லல, தெய்வீக ரீதியா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுதான் நம்மளோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டை தள்ளி போட நம்ம எப்பெல்லாம் சாப்பிடாம இருக்கிறோமோ அதுல இருந்து ஒவ்வொரு மணி நேரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான ஹார்மோன் நம்மளோட உடம்புல இருந்து சுரக்கும். அந்த ஒவ்வொரு ஹார்மோன் எவ்வளவு நேரம் தள்ளி போட்டே இருக்கிறோமோ அதுல அந்த உச்சபட்சத்துல நம்மளுடைய உடம்புல எந்த ஹார்மோன் சுரக்குதோ அந்த ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு நல்லது செய்யறதா தான் இருக்கும். அவ்வளவு ஹார்மோனை வந்து உற்பத்தி பண்றதுக்காக நீங்க உணவை தள்ளி போடணும் அப்படிங்கறது நம்மளுடைய முன்னோர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே. அதனாலதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தனை விரத முறைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு வந்து பெரிய என்ன சொல்றாங்க, ரொம்ப நோய் உடம்புல ரொம்ப நோய் இருக்குன்னா 6 நாள் விரதம் இருந்தீங்கன்னா அந்த நோய் உங்களுக்கு காணாம போயிடும். ஆனா அந்த 6 நாள் விரதம் இருக்கக்கூடிய முறை நம்மளுக்கு தெரியணும். தெரியாதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 நாள் விரதமும் வீணா போகும். நான் ஒரு வாட்டி 48 நாள் இருந்திருக்கீங்க நானு. 48 நாள் வந்து உணவே இல்லாம, ஆனா லிக்விட் தண்ணி ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன். 48 நாள் இருந்தேன் நானு, இருந்திருக்கேன். அப்ப வந்து அதை தாண்டி இருந்திருக்கேன். 48 நாள் ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமா இருந்து அதுக்கப்புறம் அப்படி செட் ஆகி 48 வந்து மழை பெஞ்சாதான் வந்து சம்மர், மழை இல்லாம மழை பெஞ்சாதான் நான் சாப்பிடுன்ற மாதிரி ஒரு மனசு செட் பண்ணிக்கிட்டேன் மைண்ட்ல. அதை பார்த்தா மழையே பெய்யல. கடைசியா நான் வீட்டுல ஒரு ப்ரெஷர்ல சாப்பிடும் போது கரெக்டா தூள் போடுச்சு. அது எப்படி அதை பிரேக் பண்ணுவேன்னு அந்த தூர்லயே போடுச்சு நான் சாப்பிடும் போது. ஆனா இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ அந்த பசி பத்தி பிரச்சனை இல்லையா, வயிறுலாம் அது ஒன்றும் அல்சர் மாதிரி வராது இல்லையா, அது மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை இல்லையா? அதுக்காக தான் நீங்க உங்களுக்கு டீ கொடுத்துருக்கோம். மூலிகை டீ இருந்துச்சுன்னா அல்சர் எல்லாம் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடும். சரிங்க. ஆனா 3 வேளை இதுல வந்து பெரிய உணவு விரதம் இல்ல, நம்ம 3 வேளை கரெக்டா சாப்பிடுறோம். நீங்க 3 வேளை சாப்பிடுறோம், டைமிங் தான் மேட்டர், அவ்வளவுதான். பசிதான் மேட்டர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம விரதத்துக்குள்ளேயே போகலீங்க, விரதத்துக்குள்ளேயே போகல. 3 நேரம் சாப்பிட்டுதான் இருக்கோம். 3 நேரம் சாப்பிட்டே நம்மளால இருக்க முடியல, அதான் பிரச்சனையே. என்ன வேணா சாப்பிடுன்னு சொல்றீங்க, அது கூட நம்ம அதே கஷ்டமா இருக்கு பாருங்க. 3 வேளை 3 நேரம். அதாங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் வந்து மூணாவது என்ன சொன்னீங்க, மூணாவது பயிற்சி என்ன இருக்கணும்? 8 மூணாவது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இரவு 8 மணிக்குள்ள சாப்பிடணும். இப்ப அது மாதிரி பண்றோம், 8 மணிக்கு சாப்பிடுறோம்ல. இல்லைங்க, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கடைபிடிக்கும் இல்லைங்களா. ஒரு நாளைக்கு வந்து 8:30 சாப்பிட்டுருவோம், 9 மணிக்கு சாப்பிட்டுருவோம். ஆமா. நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருந்துச்சு இரவு சாப்பாடு.
இந்த மாதத்துல இருந்து இரவு சாப்பாடு கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. சப்போஸ் 8 மணிக்கு கிராஸ் ஆயிடுச்சுன்னா டிராப் பண்ணிடலாம்ல? ஆமாங்க. 8 மணிக்குள்ள நம்ம சாப்பிடுறத பாத்துங்க. 8 மணிக்கு கிராஸ் ஆயிடுச்சுன்னா அளவா 2 பழங்களை சாப்பிட்டு 8 மணிக்குள்ள ஒரு 2 பழங்களையாவது சாப்பிட்டு போட்டு, அதாவது வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிட முடியாதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பழங்கள் அல்லது ஏதாவது காய்கறிகளை சாப்பிட்டு நம்ம அடுத்த நாள் காலையில சாப்பிடுற மாதிரி நம்ம கொண்டு போய்க்கணும். நம்ம செட் ஆகிறவங்க வீட்டுல செட் ஆயிடுங்க. கரெக்டா வந்து நான் டைமிங் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்காது இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்க்கார்டியன் ரிதத்துல வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணுவோம். இது வந்து முதல் நிலை தான். இன்னும் 4 நிலை இருக்கு. சரிங்களா? 4வது நிலை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்துரும். அதனால இது வந்து இப்ப முதல் நிலையில நம்ம இருக்கோம். இப்ப இந்த நிலையில வந்து மாற்றங்களை உடலால உணர்ந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போவாங்க. அதனால இப்ப முதல் நிலை 8 மணி அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேங்க. நன்றிங்க. நன்றிங்க. இன்றைய பயிற்சி வகுப்பாக இரவு நேர உணவை 8 மணிக்குள்ள முடிக்கிறதாக நம்ம பயிற்சி பார்த்துருக்கோம். அதனால முடிந்த அளவுக்கு இரவு நேர உணவை கொஞ்சம் நேரமே முடிச்சுக்குங்க. 8 மணிக்குள்ள முடிக்கிறதுக்கு பாருங்க. முதல்ல ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில சிரமங்கள் இருக்கும். நீங்க தொடர்ந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுடைய பழக்கத்துக்கு வந்துடும். இரவு 8 மணி நேர உணவு அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனால் கண்டிப்பா எல்லா நாளையும் முடியும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே சூரிய உதயத்திற்கு முன்பே சாப்பிட்டு படுத்துவீங்க. இன்று நம்ம இருக்கக்கூடிய கலாச்சாரம், வேலை, சூழ்நிலைகளால வந்து நம்மளுடைய உணவை தள்ளி கொண்டு வந்து கிட்டத்தட்ட 10 மணி 11 மணிக்கு வரைக்கும் சாப்பிடக்கூடிய நிலையில் நம்ம இருக்கிறோம். அதனால முடிந்த அளவுக்கு நீங்க இரவு உணவு வந்து ஒரு 8 மணிக்கு நீங்க முடிச்சிருங்க. 8 மணிக்கு முடிச்சீங்கன்னா தான் நீங்க சாப்பிடக்கூடிய உணவு முழுமையாக ஜீரணிக்கப்படும். அதே போல நீங்க தூங்குறீங்க இல்லைங்களா? தூங்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்ட உணவு கொஞ்சம் ஜீரணமாகி அது கழிவாக வெளியே தள்ளுற நிலையில இருக்கும். அப்ப இரவு படுக்கும் பொழுது உங்களுடைய உடல் உணவை ஜீரணம் பண்ணாமல் உங்களுடைய உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வேலையில இருக்கு. அப்போ உணவு வந்து நம்ம குறைக்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அடைஞ்சிட்டே போகும். இது வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போன வழிகள் எல்லாமே. நம்முடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே அதாவது நம்மளுடைய மனித பரிணாமம் வளர்ச்சி அடைவதற்கு முன்பு அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடித்தான் கொண்டிருப்பாங்க. அப்ப வேட்டையாடி உண்ணும் பொழுது வெளிச்சம் இருக்கும் பொழுதே அவங்க சாப்பிட்டு படுத்துருவாங்க. அவ்வளவுதான். வெளிச்சம் இருக்கும் பொழுதே அவங்களுடைய உணவை முடிச்சிருப்பாங்க. அந்த பதிவுகள் தான் நம்முடைய செல்கள்லையும் நம்முடைய டிஎன்ஏவுக்குள்ளேயும் இருக்கும். கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகள் நம்முடைய செல்களான பதிவுகளை நம்ம சில 100 ஆண்டுகள்ல முறியடிக்க முடியாது. இன்றைய நவீன பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 400-500 ஆண்டுகளுக்குள்ளதான் வந்திருக்கும். அதுவும் இந்த ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வளர்ச்சி. ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வந்துருச்சு. நைட்டு வந்து நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிட்றது எல்லாமே வந்து இப்ப நம்ம இந்த ஒரு 40-50 ஆண்டுகளுக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் இத்தனை நோய்கள் நம்மளுடைய உடல்ல வருது. நம்மளுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா அதை ஏத்துக்க மாட்டேங்குது. நம்மளுடைய சர்க்கார்டியன் ரிதத்துக்குள்ள அதை அடாப்ட் ஆக மாட்டேங்குது. அதனால நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த முறையை வந்து நம்ம திரும்பவும் கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய உடல்ல வந்து பல மாற்றங்கள் நிகழும். நம்முடைய முன்னோர்களுடைய பல திறமைகள் நம்முடைய உடல்ல இருந்து வெளிப்படும். இன்னும் பல ஆச்சரியங்கள் நம்முடைய உடல் நம்மளுக்கு கொடுக்கும். உடல் ஆரோக்கியம், நீண்ட இளமை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நோய்கள் வராம இருக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லி போட்டு நிறைய நன்மைகள் நம்முடைய உடல்ல நடக்கும். அதனால முடிந்த அளவுக்கு உணவை நேரமே எடுத்துக்குங்க. இரவு உணவை 8 மணிக்குள்ள முடிச்சிருங்க. தொடர்ந்து இந்த பயிற்சியை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க இருக்கக்கூடிய குழுவில் கேட்டுக்கலாம். அதுக்கான பதில் நான் உங்களுக்கு குழுவில் கொடுத்துருவேன். உங்களுடைய அனுபவங்கள் இருந்தாலும் அந்த அனுபவங்களை நீங்க குழுவில் பகிர்ந்துக்கலாம். மீண்டும் அடுத்த பௌர்ணமி என்று இனியொரு பயிற்சியோடு நாம் அனைவரும் ஒன்றாக இணைவோம். இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.